முதல் குலைச்சாதான் அரிசி எடுத்து 3 நாள் நேரம் படிவா களைவுகளி செட் பண்ணி போட்டு முக்கா திட்டத்துக்கு அவியணும். அவிங்க சோறு எடுத்து அவிஞ்சா பிறகு சோறு எடுத்து ஜாலியா நைச்சால் சோறு அரிசி நசி. அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு பைத்தங்க எல்லாம் மரக்கறி நீங்கள் கத்தரிக்காய் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் பிச்சு போடுங்க தெரியும். ஆனால் உப்பு அந்த டைமில் போடக்கூடாது. பருப்பு மைசூர் பருப்பு ஒரு கொஞ்சம் போடணும். இல்லை எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பருப்பு மரக்கறி கூட தான் இருக்கும். உள்ள சாதத்துக்கு பைத்தங்க கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு மற்றது தக்காளி பழம் பொடி போடலாம். அது கடைசியாக போடுறோம் தக்காளி பழம். மற்றபடி மரக்கறி எல்லாம் புடலங்க பூசணிக்காய் எல்லாத்தையும் போட்டு அவிய விடணும். இப்போ பூசணிக்காயை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னு சொன்னால் பூசணிக்காயை தோலை சீவி போட்டு இதெல்லாம் உருளைக்கிழங்கு அவிஞ்சா பிறகு உருளைக்கிழங்கு சோறு சேர்ந்து அவிஞ்சிருந்தானே மரக்கறியில் அவிஞ்சா பிறகு பூசணிக்காயை போட்டு பாலும் விட்டு ஒரு முதலாம் பால் கொஞ்சம் விட்டுட்டு தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு செட் பண்ணி சாடையாக கிளறி பாலையம் போட்டு கிளறி போட்டு அதில் கொஞ்சம் நேரம் சூட்டில் பூசணிக்காய் பாலெல்லாம் சூட்டோடையே எல்லாம் வந்துடும். அவஞ்செல்லாம் க்ளீனாக வந்தால் பிறகு அதுக்கு பிறகு தான் உப்பு போடும். இல்லைன்னா உப்பு போட்டால் பூசணிக்காய் இல்லைன்னா அவியா வந்துடும். அப்போ உப்பு வந்து பிறகு தான் போடும். உப்பு நீங்கள் கட்டி உப்பு தான் போடுங்க. போட்டோருக்கா பாலையம் போட்டு பாலை விடைகளில் உப்பு போடலாம். உப்பு போடலாம். அதெல்லாம் கிளறி போட்டு கொஞ்சம் நிறுவனம். என்னடா குடசாதம் வந்து தண்ணியாக இறக்கப்படும். எல்லாரும் கூட தண்ணியாக தான் இறக்கும். தண்ணியாக இறக்குனா சாப்பிடலாம். சாடையாக உருக்கம் பார்த்தா டேஸ்டாக இருக்கு. அப்படியே எல்லாம் கருவேப்பிலையும் போட்டு இறக்கி வச்சுட்டு பிறகு ஒரு சொட்டு தாளிப்போம். கடுகு கடுகு போடுறது. அதுக்கு பிறகு வெங்காயம் உள்ளி சித்தன் மிளகாய் அதை கொஞ்சம் போடுறது. போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு திட்டத்தில் வெங்காயம் ஒரு மனம் உண்டு வரும். நல்லா கலந்து அடிப்பு தேவையில்லை. ஒரு முக்கால் பதம் தான் தேவை. அரைப்பதத்தில் வெங்காயம் எல்லாம் அரைப்பதத்தில் வதங்கின உடனே அதை பிறகு பெருஞ்சீரம் போடும். பெருஞ்சீரம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு கூட தாளிச்சு கொண்டு வர அது முக்கால் திட்டம் வந்து நல்லா கருவை விடக்கூடாது. சிவக்கவும் விடக்கூடாது. அப்படியே வடித்து நீட்டாக எடுத்து போட்டு பிரசாதத்தில் போடுறது. போட்டுட்டு வேணும்னால் அந்த பெருஞ்சீரத்தோடு கொஞ்சம் வறுத்து போட்டு பெருஞ்சீரம் மிளகு வறுத்து போட்டு பெருஞ்சீரம் மிளகு வறுத்து போட்டு அதையும் தூளாக இடிச்சு போட்டு இந்த இது போடமில்லை இது தாளிச்சம் அதோட சேர்த்து இதையும் போட்டு ஒருக்கா சூட்டோட மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுட்டு இறக்கினால் ஆகலும் கடமை ஆறாமல் சாப்பிட்டுருவோம். டேஸ்டான சூட்டோட சாப்பிட்டா தான் அது டேஸ்ட் தெரியும். மற்றபடி கிணக்க கடுமையான தண்ணி ஆகக்கூடாது. அதுதான் மெயின் ரீசன். இல்லைனாலும் இந்த புலசாதம் தண்ணி ஆகிற வீடு இல்லை. உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட டேஸ்டாக இருக்கும். இந்த அரிசியில் போடுறது நல்லா இருக்கும். வெள்ளியோ இதோ நாட்டரிசி இங்கே நாங்கள் பழகினபடியே நாட்டரிசி நல்லா இருக்கும். புத்தரிசி ஆனால் அது லேட் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும். அதான் அரிசி நல்லா அவிஞ்சாப்புறம் மெட்டதில் போகும். மற்றபடி இது வெள்ளை அரிசியிலன்னு சொன்னால் நீங்கள் எல்லா மரக்கறியும் வெள்ளை அரிசி எல்லாத்தையும் உண்டாக போட்டா வைக்கலாம். வெள்ளை அரிசிக்கு பருப்பு கொஞ்சம் மரக்கறி கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு அவிச்சு போட்டு வெள்ளை அரிசியும் அதோட சேர்ந்து அவிச்சிருக்கோம். உப்பு புளி விடக்கூடாது. கடைசியாக தான் அது விடணும். புளியும் கொஞ்சம் கரைச்சி விடணும். புளி ஒரு கிட்டத்தட்ட 3-4 பேர் செய்கிறீங்கன்னா தேசிக்காய் அளவு தேசிக்காய் அந்த அளவு புளி உருண்டை வேணும். விட்டாதான் அது புளி உருண்டையை தேசிக்காய் எடுத்து ஒரு டம்ளர்ல தண்ணியை விட்டு முதலே வச்சு விட்டுறணும். ஒரு சொட்டு தண்ணியை விட்டு 1/2 கப் தண்ணியை விட்டுட்டு அதெல்லாம் வச்சு விட்டுறணும். அதெல்லாம் ஊறி எல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் கசாக்கி விட புளி சாரம் அப்படியே வருது. புளியை தூக்கி எறிஞ்சு போட்டு புளியை கொண்டு தூக்கி எறிஞ்சு போட்டு சாரம் வடிவாக வேணும்னால் அதுக்குள்ள பார்த்து வண்டு கண்டு கிடந்துனால் படிக்கணும். படிச்சு தான் போடணும். சில கூடுதலாக புளிகளுக்குள்ள வண்டு பார்க்கணும். புளியங்கொட்டைக்குள்ள வண்டு வரும். அப்போ அது கரைச்சி கூடாது. அதில் நான் வடிவாக சாடையாக தண்ணியாக கரைச்சி போட்டு படித்து போட்டு அதில் வரும். விட்டு எல்லாம் நின்றால் இறுகிடுவேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தீட்டு பச்சை வெள்ளை பச்சை அரிசியில் இவ்வளோ சாதம் செய்தால்
இருக்கு வேறு கொஞ்சம். வெள்ளை பேர். இறுகினம். இவர் குத்தரிசிக்கு வந்து அப்படி இல்லை. குத்தரிசி நாங்கள்லாம் மெதட்டு எடுக்கணும் பதத்தில். சும்மா தண்ணியில கூட விட்டு விட்டா அப்புறம் அது கூடாமடியதான். வெள்ளையரிசியில லேசில இருக்குதா இந்த வெள்ளையரிசியில கணக்கு இருக்குல்ல, பொன்னி மெத்தது பொன்னி அதெல்லாம் இருக்குதோ, சம்பா சம்பா வெள்ளை பச்சையிலே வெள்ளை பச்சை வெள்ளை பச்சை அரிசி. அதுக்கு என்ன பேர்? வெள்ளை பச்சை. வெள்ளை பச்சைன்னு சொல்றது அதுதான் இதுகளுக்கு நல்ல. இரண்டால் வெள்ளையா இருக்கும், இறுக்கமா இருக்கும். ஆனா குலசாந்தத்துக்கு வந்து தூள் சொட்டு போட்டே ஆகும். தூள் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். 1/2 கிலோமீட்டர்னா ஒரு குறைஞ்சது 2 மேசக்கரண்டி போடும். மேசக்கரண்டி 2 மேசக்கரண்டி ஃபுல்லா போட்டு கணக்கா போடக்கூடாது. அது என்ன உரைக்கும் அந்த டேஸ்ட் தெரியாது. உரைப்பு கூடிச்சதோ டேஸ்ட் தெரியாம. மற்றபடி சொட்டு புளிக்கரைசல் எல்லாம் விட்டுட்டு, இந்த புளிக்கரைசல் விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெக்கையில மூடி விடுவோம். ஏன்னா அந்த புளி வாடை வந்து உள்ளுக்கு அவிஞ்சு அந்த அதோடய சேர்ந்துடும். திறந்து விட்டால் புளி அப்படி நாங்கள் சாப்பிடங்களே ஒரு புளி வாடை காட்டிக்கும். அவிஞ்சு அந்த அதோடய சேர்ந்து முதல்ல அவியும் போதே மூடி விடலாமா இல்லாட்டி மூடாது இல்லையோ? அவியும் போது முதல் பெட்டெல்லாம் அவியெல்லாம் மூடித்தான் போடும். பொங்கி வழியாது வழியாக அந்த கரண்ட் அடுக்கிறா தான் திறந்து விட்டு நாங்கள் ஆச்சுருவோம். மற்ற அடுப்பா மூடி விடலாம், அது வழித்தாலும் பிரச்சனை. புளிக்கு எலுபிச்சம்பளி எலுபிச்சம்பளி விடுறது புலசாத்துக்கு பழப்புளி தான். வேறு என்ன அதில் வேறு ஒரு பழம் இதுவும் இல்லை. அதெல்லாம் வந்து தாளிக்கிற தாளிசம். அதுதான் நல்லது. நல்லது. மற்றபடி வெங்காயம், அதுக்கு புரிமான வெங்காயம் போடணும். தாளிக்கிறது புரிமான வெங்காயம் வச்சிருப்போம், அதுக்கும் வெங்காயம் போடணும். அதுக்கும் வெங்காயம் பிஞ்சு கூட போட்டாங்க. சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் கூட வரும், நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ கூட உரைப்புகள் சாப்பிட்றாக்கள் அல்லது இந்த மிளகுகள் கூட சேர்த்து சாப்பிட்றாக்கள்னால் முழு மிளகை போடுங்க அதுக்குள்ள. அப்படியா? கடிச்சு சாப்பிட்றோம். இவ்வளோ சிறந்த மிளகு அள்ளி அதுக்குள்ள போடுங்க. போட்டால் அது சாப்பாடோட சேர்த்து கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், சுரமாக இருக்கும். அது சில பேருக்கு அது பிடிக்கும் மிளகு சாப்பிட, மிளகோடு சேர்த்து சாப்பிடுறோம்.